ஹாய் செல்குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். என்னடா வீடியோன்னு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன தனியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் வந்து வெளியில் போயிட்டு வந்திருக்கேன். என்னத்துக்காக வெளில போனேன் அப்படின்னாக்கா, என்னோட என் வண்டி இருக்கு இல்லையா, அதோட லோன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் போயிருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கண்டென்ட் கொண்டு போகிறோம். அதை வச்சு என்ன கண்டென்ட் யோசிக்கலாம் நீங்கள். நான் வந்து என்கிட்ட ஒரு 10,000 15,000 கொடுத்து அனுப்பியிருக்கா. பேமெண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடு இதோட அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காலையிலே காசுலாம் கொடுத்து விட்டா. நான் போய் கட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியாது நான் கட்டினது. இப்போ வந்து அது கட்டலை, அந்த காசு காணாமல் போயிடுச்சு, எங்கே விட்டேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோட வண்டி பேமெண்ட் முடிய போகுது. கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்க போகிறேன். போய் கட்டிட்டுலாம் வந்தாச்சு. இப்போ தான் கட்டிட்டு முக்கியமான ப்ரூஃப் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் எல்லாமே எல்லாம் கட்டிட்டு நான் ஒண்டியே தான் போயிட்டு வந்தேன். ஏன்னா வந்து இப்போ எங்கள் தாத்தா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் சரியாக இருக்கும் சாப்பாடை செய்கிறதுக்கு அப்படின்றதுக்காக அவளை வீட்டில் விட்டு போயிட்டேன். ஸோ நான் இப்போ தான் வந்து எல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா, என்ன சோகமாக வரேன் அப்படின்னு கேட்க போகிறா என்ன. ஓகே, இதுக்கப்புறம் எனக்கு வந்து வண்டி லோனும் முடிஞ்சிருச்சு. ஃபுல் பேமெண்ட் கட்டி இப்போ வந்து என்னோடய வண்டி ஆயிடுச்சு. நமக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் பேமெண்ட்டும் நான் கட்டிட்டேன். ஆனால் அவங்களுக்கு வந்து இதை நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். காசு தொலைஞ்சி போச்சு, கொடுத்தா நான் பண்ண காசு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாத்தா தான் கொடுத்தாரு, கொண்டு போய் முடிச்சு விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காணாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாமோ, அப்படியே அடுத்த ஸ்டெப் எதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் கேட்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. லோன் காசு வேறையா, இதை வச்சு இது பண்ணால் உங்களுக்கு டென்ஷன் ஆகும் தான் எனக்கு தெரியுது. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போய் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A few minutes later. கட்டிடியா? சாப்பாடு செஞ்சியே இல்லை. தாத்தாவுக்குலாம் சாப்பாடு கொடுத்தியா? நீ பாட்டில் உட்காந்துட்டு இப்படி அஞ்சாங்கல் என்ன வேகுது? அஞ்சாங்கல் நான் என்ன வேலையா போனேன்? கடைக்கு நான் என்னத்துக்கு போனேன்? மீன் வாங்கினு சொன்னே. அப்படியே வரும்போது காசு கட்டிட்டியா? நான் எதுக்கு போனா உனக்கு? நான் மீன் வாங்கிட்டு வரதுக்கா போனேன்? சொல்லிட்டேன்ல, காசு கட்டிட்டு அப்படியே மீன் வாங்கிட்டு வானே. என்னத்தை செய்ய? ஒரே அலைச்சல், டயர்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன நான் சொல்ற வரத ஃபர்ஸ்ட் கேளு. என்ன சொல்ல வரேன்றது. ஒரு அலைச்சல் ஆயிடுச்சு, ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் இன்னைக்கு. டிராஃபிக்கா இருக்கும். டிராஃபிக்னு இல்லை, இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அதனால அவர்கிட்ட சொல்லாத சரியா? நான் உன்கிட்ட தான் சொல்றேன். என்ன விஷயம்? இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கும் போது லோன் கட்டுறதுக்கு போனல வண்டி. இது லோன் கட்டிட்டு இருக்கும் போது கேளு. லோன் கட்டிட்டு இருக்கும் போது என்னன்னு தெரியல, வண்டியில போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ வேற ஒரு பக்கம் ஓயாம ஃபோன் அடிக்கிற, எங்க வீட்டுல வேற ஓயாம ஃபோன் அடிக்கிறாரு. நான் சொல்ற ஃபர்ஸ்ட் கேட்குறியா கேட்க மாட்டியா? ஃபோன் அடிச்சு நான் வந்து இந்த பேக்கெட்ல ஃபோன் வச்சுட்டு இருந்தேன்னா, ஃபோன் வச்ச பேக்கெட்லேயே காசு வச்சுட்டிக்கிறேன். எனக்கு தெரியல நான் என்ன பண்ணிட்டேன். ஃபோன் வர அவசரத்துல ஃபோனை எடுத்தேன் பாரு, காசை வேற எங்கேயோ விட்டுக்கிறோமோ. காசு விட்டியா? தெரியலம்மா எனக்கு. பேக்கெட்ல வச்சேன் 12,000 ரூபாவா? மொத்தமா 15,000 ரூபாய் ஏதோ வட்டியும் ஏதோ சேர்த்து கட்டணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல லோனு. தாத்தா இதில் மட்டும் சொல்லாதமோ, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் வேறு உள்ளார கேட்டாருன்னா சாவச்சோடு என்ன. நான் எதுவுமே பண்ணலடி. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோன் வச்சுருந்த இடத்துலையே காசையும் வச்சுட்ருக்கேன். வச்சுட்டு இப்படி ஃபோன் எடுத்தேன் பாரு, வண்டி ஓட்டிக்கிட்டே ஃபோன் எடுத்தேன்னா டக்குன்னு பார்த்தா கீழே விழுந்துட்டுக்குது. எனக்கே தெரில. இவ்வளோ 12,000 நீ 1 ரூபா 2 ரூபான்னு விளாண்டு இருக்கியா? அப்புறம் கையில் ஒரு 2,000 ரூபாய் என்னமோ இருந்துச்சு. அதை வச்சு என்னால் கட்டவும் முடியாது. நான் என்ன பண்ணுறது? பேமெண்ட்டே இல்லை பாரு, சில்லற காசு தான் கிடந்துச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு அழுகிறதுக்கு என்னால் முடியல. டென்ஷன் ஆயிடுச்சு. இவர் வேற ஃபோன் பண்ணுறாரு, தெரிஞ்சால் திட்டுவாருன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சொல்லலை, அமைதியாக விட்டேன். தேடினியா? தேடி பார்த்தேன். ரிட்டர்ன் போய் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தேடினேன்.
அது எங்கே போயிருக்கணும் தேடிக்கிட்டு எங்கே விட்டேன், எங்கேயுமே கடையில நிப்பாட்டல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. தூக்கிட்டு போயிருப்பான். வந்து போய் தேடுறாமோ, நான் ரொம்ப தேடுறேன், எனக்கு காசே கிடைக்கல. எனக்கு ரொம்ப வண்டிக்கு ஃபுல்லா முடிக்கிற மாதிரி ஐடியா இல்ல. நான் அன்னாடி போக மாட்டேன் அடி சொன்னது பேர். பேப்பர்லாம் எடுத்துட்டு காலையிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். பேப்பர்லாம் எடுத்துட்டு போயிட்டு சரி அப்பவே நான் உன்னை கூட்டு போயிருந்தாதான் எனக்கு கரெக்டா இருந்திருக்கும். நான் தனியா போனதுதான் தப்பு பண்ணிட்டேன். தனியா போய் தான் நான் தப்பு பண்ணிட்டேன். எங்க விட்டான்னு தெரியலமோ, என் கூட வரியா போய் பாப்போம் மறுபடியும். எங்க சென்ட்ரல் இது மவுண்ட் ரோடு வரைக்கும் போய். எங்க தெரியுமா இருக்கு? மவுண்ட் ரோடு போற எல்என்டி ஆபீஸ். அது வள்ளுவர் கோட்டை சைடுல போகுது. எங்க போனா நமக்கு நான் இங்க வருது. நீ சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ அஞ்சாங்கல் வந்துட்டு இருக்கேன். சொல்லி மாட்டு விட்டுருவேன் நான் இப்ப போயிட்டு உள்ள வந்துட்டு இருக்கேன். சொல்லி மாட்டு விட்டுருவேன் இப்ப போயிட்டு உள்ளதான் உட்காந்துட்டு இருக்காரு. சொல்லிட்டா நீ இதெல்லாம் தூக்கி இப்ப கல்ல மூஞ்சில உடைச்சிருவோம். அதுல போடேன், டப்பால போடாது. டப்பா நிறைய கல்லு வச்சுட்டு கல்லு விளையாண்டுட்டு இருக்கேன். சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னா இல்லைங்க, காசு காணாம போச்சு, லோன் கட்ட முடியலன்ட்டு. சரி ஒரு நிமிஷம், சரி ஒரு நிமிஷம், சரி அவரை கூப்பிடாதம்மா, அவருக்கு தெரியாம தான் நம்ம காசு வாங்கிட்டு போயிருக்கேன். நம்மளே இரு, அவருக்கு தெரிஞ்சா இன்னும் 2 எனக்கு காசே கொடுக்க மாட்டாரு எப்பயுமே. நீ தொலைச்சிட்டு என்ன எதுவுமே பண்ணாதன்ற. நீ எதுக்கு இப்ப எப்படி நான் வேணுமெல்லாம் தொலைக்கல சரியா? டென்ஷன் பண்ணி கிடக்குறேன். நான் உன்னை தொடைக்க சொன்னேன்னா நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியல. எப்படி எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. தேடி பார்த்தேன், பாக்கெட் எல்லாம் தேடுறேன். அங்க பக்கத்துல இருக்க அண்ணா கிட்ட எல்லாம் கேக்குறேன், அண்ணா எங்க காசு கீழே விழுந்துச்சானா? காசு உனக்கு வெள்ளாட்டா இருக்கா? சரி அவருக்கெல்லாம் தெரிய வேணாம், நான் சொல்றதை கேளு, ஒரு 5 நிமிஷம் யோசிக்கலாம். நான் அங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன், பதறேன், தேடுறேன், ஏதாவது கிடைச்சிருக்கா, உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு. யாருமே எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மோ. நான் என்ன பண்றது? இத பத்தி அவர்கிட்ட பேசாத, நான் சமாளிச்சுக்கிறேன், நீ அமைதியா இரு சரியா? என்ன அடிச்சுட்டேன்? சரி இரு, நான் என்ன லோன், இப்ப நான் லோன் கட்டதுக்கு காசு என்ன பண்றது? A few minutes later. டென்ஷனா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்து நான் என்ன பண்றது, எப்படி காசு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுன்னு தெரியல. அவருக்கு தெரிஞ்சா என்ன சண்டை போடுவாரு. என்ன நாங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுல கழுவிட்டு இருக்கேன். நான் என்னத்த பேசிட்டு இருக்கேன், நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? போய் காலையில இருந்து சாப்பிடாம பசியும் பட்டியமா அலைஞ்சிட்டு வரேன். நீ என்ன பண்றது? கல்லு விளையாண்டுட்டு இருக்கேன். கத்தி பேசாத, அவர் உள்ள இருக்காரு, மரியாதையே பேசு. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், என் காசு தொலைஞ்சு போச்சு, கல் எடுக்காதமோ. கல் எத்தனை இப்ப கைகள்லாம் உடையும் உனக்கு. உனக்கு தொலைஞ்சிருச்சுன்னு நீ பண்ண, நீ வந்து எனக்கு மரியாதையா சொல்லியிருந்தேன்னா நான் கேட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ என் நகையவே நீ திருப்பி கேட்குற. அப்ப நான் நகை ஏன் கேட்கறேனாக்கா, அதை வச்சு இப்போ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது என் லோன் கட்டணும்னு அவசியம் இல்லை. லோன் மாசம் வீடு ஏன் 2 மாசம் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணி கட்ட முடியாதுமோ. எப்படிமோ கட்டுவேன் நானு. அப்ப இது எப்படி மூட்டுவேன்? அப்ப நான் உனக்கு இந்த மாசத்துல கண்டிப்பா மூட்டை கொடுக்குறேன். இப்ப தாத்தாவுக்கு தெரிஞ்சா நான் சாவடிச்சிருவாரு. நான் லோனு சொன்னா ஒரு என்னதான் திட்டுவாரு, எப்படி காசு தொலைச்ச, எங்க தொலைச்ச, எதுக்காக தொலைச்ச, நான் இதுக்குதான் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன்னாலாம் கேட்பாரு. அங்கிருந்து வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு. நான் இப்ப போய் எங்க தொலைச்சேன்னு எனக்கே தெரியல, காசு எங்க போச்சுன்னு தெரியலமோ. கொஞ்சம் புரிஞ்சுக்கோமோ. எங்க விட்டேன்னு தெரியல. நான் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அங்க போய் நிறைய பேர்கிட்ட கேட்கறேன், ஆனா எங்க போட்டேன்னு தெரியல எனக்கு. தாத்தாக்கு தெரியக்கூடாது தான் நான் ஊண்ட. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சொல்லிட்டு இருக்கேன், அஞ்சாங்கல் எடுத்து வைமோ. அடிச்சுக்கிட்டே இருக்க. நான் விளையாண்டுட்டு இருக்கேன், நான் விளையாட சொல்லியா ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் பேசுறது புஸ்தகம் அது உன்னோட இதுல நீ வச்சுக்கோ, என்கிட்ட நீ ஒன்னும் எதுவே பண்ண. ஐயோ இப்போதைக்கு செயின் கொடுமா, நான் வச்சு பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் தரேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமோ. கொஞ்சம் கூட உன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? முடியாது. எப்படி செயினை கொடுப்ப நீ சொல்லு. நான் எந்த இதுல செயின் நீ வச்சு எனக்கு கூட என்னால முடியாது. ஆல்ரெடி வெச்சத மூட்டி கொடுக்க வக்கல்ல உனக்கு. பிரேஸ்லைட் இருக்கு, கோதுமை செயின் இருக்கு, அதெல்லாம் நீ மூட்டி கொடு. நான் மூட்டு கொடுப்பேனா? மூட்டு கொடுப்பேன். எனக்கு இப்ப கஷ்டத்துல இருக்கா, நீ தான் ஹெல்ப் பண்ண. 2 மாசம் கழிச்சு கட்டிக்கலாம், இல்ல தாத்தா நானே போய் சொல்லிட்டு வந்துருவேன் உள்ள. என்ன இப்படி கோழி முட்டியா இருக்க? சரியான கோழி முட்டியா நீ? நான் காசு காணாம போச்சு சொல்லிட்டு இருக்கேன், நீ கல்லு விளையாண்டுட்டு இருக்க. ஒரு மரியாதை இல்லாம போய் தாத்தா கிட்ட மறுபடியும் சொன்னா அவர் என்ன நினைப்பாரு? என்ன தப்பா நினைக்க மாட்டாரு.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ நான் எப்படி இப்போ கட்டுவேன்? காசை கட்டியே ஆகணும், வேற வழி இல்லை. காசு கட்டலன்னா அவ்வளோதான், என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமோ, புரிஞ்சுக்கோமோ, கொஞ்சம் புரிஞ்சுக்கோமோ, ஹெல்ப் பண்ண குடும்பம் கழட்டுமோ, எல்லாத்தையும் குடும்பம். ஏய் கழட்டிட்டா. ஏய் தாத்தா தாத்தா அப்புறம் வாயில அசிங்கமா வந்துட போகுது. தாத்தாக்கு தான் நீட்டு நான் அவருக்கு தெரியக்கூடாது. எல்லா சண்டையும் வருது. என்ன ஊர்ல இதுக்கு உங்க வீட்டுல போய் வாங்கிட்டு வா. உங்க வீட்டுல இருக்கவங்க குத்தி கிழிச்சிட்டாங்க. எங்க தாத்தா தானே குடிக்கிறேன். எங்க தாத்தா தானே குடிக்கிறேன். எங்க தாத்தா குடுக்குறாரு, அவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. உங்க வீட்டுல நல்லா கொடுத்தாங்களா? வாங்கி வந்து எனக்கு 2 மாசம் லோன் கட்டல. எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் பைத்தியம் புடிச்ச மாதிரி இருக்கேன். நான் எனக்கே தெரியுது, நான் மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு காசு கட்டணும். இங்க பாருங்க, புக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கியூல எல்லாம் நின்று எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நாளைக்கு அந்த காசை மறுபடியும் போய் நம்ம கட்டிட்டு தாத்தா கிட்ட வந்து சொல்லிடலாம், கட்டிட்டு தாத்தான்னு இப்ப சொல்லிட்டு நாளைக்கு உன் செயினை வச்சு நம்ம போய் லோன் கட்டிடலாம். சரியா? புரியுதா இல்லையா? நான் உனக்கு கண்டிப்பா மூட்டை கொடுத்துட்றமோ. பேசிட்டே இருக்கோம், கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுமோ. நீ வைக்கிறத பத்தி பேசினா என்கிட்ட பேசாத. ஒரு கல்லை மூஞ்ச வச்சுவேன். கல்லை வை. உன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். காசு கொடுப்பியா? செயினை கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். விளாட போறியா? எனக்கு ஹெல்ப் பண்ணுமோ. நான் எப்படி இப்போ நான் கொண்டு போய் லோன் கட்டுவேன்? 2 மாசம் லோன் கட்டாம இருக்கேன் நானு. என்ன நீ அடிச்சுக்கிட்டே இருக்க? மொத்தமா லோனை முடிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன். கட்டிக்கிட்டே இருக்கணுமா? அடுத்து போன் லோன் கட்டணும். உனக்கு இந்த லோன் முடிச்சாதான் நான் போன் லோன் முடிக்க முடியும். டக்கு டக்குன்னு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேன். என்னமோ பெருசா மயிரே உருறி, இதெல்லாம் உருறி, சைனு கழட்டுறி, கொலுசு குடுறி. என்ன தாத்தா கிட்ட சொல்லுவேன்? என் காசு காணாம போச்சுமோ. ஏய் தாத்தா அவ்வளோ கூப்பிடாத. எதுக்கு அவரை கூப்பிடுற? அவருக்கு தெரியாம அசிங்கமால அவர்கிட்ட மறுபடியும் போய் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி மறுபடியும் கேட்கறதுக்கு காணாம போச்சு. கட்டியாச்சு தாத்தான்னு சொல்லிட்டு உனக்கு சம்பளம் என்னாலாம் முடியாது. அவ்வளவு நல்லா வெயிட் பண்ண முடியாது. நீ சைனா கழட்டி கொடு. எனக்கு கொடுக்க முடியாது. நீ சைனை பத்தி பேசினா நான் லோன் காசு இப்ப இல்லைன்னா பைத்தியம் முடியும். லோன் காசு எங்க போச்சுன்னு தேடவா. இந்திரி வா, தேடுவா. இந்திரி வா. கோலம்பாக்க வரணும். நான் வர முடியாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நீ தான் தேடணும் என் கூட வந்து. இப்ப அவளுக்கு தெரிஞ்சா என்ன திட்டு வர. எந்திரிச்சு வா போலாம். வான்னு சொன்னா வா. எந்திரிச்சு வா. தேடி கொடுவா. எனக்கு காசு காணும். தேடி கொடுவா. எனக்கு காசு காணும். நான் உனக்கு வந்து தேடி கொடுக்கணுமா? செருப்பு பிஞ்சிரும். எதுக்கு அடிச்ச? காசு தேடவாமோ, காசு காணாம போச்சுமோ. எனக்கு தெரியாது. அதை நீ நான் எப்படி லோன் கட்டுவேன்? நான் தேடினேன், தேடி பார்த்தேன், கிடைக்கல. தேடணுமோ காணும். நான் என்ன பண்றது? வா என் கூட வா. ஐயோ நான் காசு இல்லாம இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு. விளையாண்டுக்கிட்டு இருக்காத. எடுத்து வை. பேசிட்டு தானே இருக்கேன். காசு இல்லாம நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி. ஐயோ நான் லோன் கட்டணும். கொஞ்சம் குடும்பம் கோஆபரேட் பண்ணி. சைனை கொடுக்கறதா பேச மாட்டேன். நான் உங்க தாத்தாவை நான் கூப்பிட்டுருவேன். சோ எனக்கு டென்ஷன் ஆகுது. அவர் வந்ததுல சரியா சாப்பிடுறது இல்லை. அதுக்கு எங்க தாத்தாவை காரணம் சொல்லுவேன். நீ சாப்பிடலானா எங்க தாத்தாவை? எந்திரி, எனக்கு வா, தேடிட்டா வா. மூஞ்ச வச்சோம் அப்படியே. அடிப்பேன். காசு காணும் சொல்லிட்டு இருக்கேன். உட்காந்து 5ஆம் கிளாஸ் விளையாண்டுட்டு இருக்கேன். ஏய் என்ன வாய்? காசு தானே காணும். வா போலாம். எந்திரி வா. எந்திரின்னு சொன்னேன். இல்லை என் செயினை கொடு. எனக்கு லோன் கட்டணும். இப்போ லோனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கணும். இல்லை எனக்கு பைத்தியம் முடிக்கும். அன்னைக்கு அப்படிதான் வந்து சாட்டர்டே இட்லி சரியில்லைன்னு சொல்றாரு. அவளை பத்தி பேசாத. என்னத்துக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்களா குறை சொல்லிட்டு இருக்கேன்? ஓகே மாதிரி உங்க வீட்டுல போய் காசு கொண்டு வர்றது. மூஞ்சி ஆலையும் பாரு. காசு காணாம போச்சு. வா தேடலாம்னா அதுக்கும் மரியாதை கொடுத்து வர மாட்டேன்ற. காசு தானே காணும். காசு முக்கியம் இல்லையா? லோன் கட்டுறதுக்காக காசு எடுத்துட்டு போனேன். கொடுத்தாருல அவரு. காணும்னு சொல்லிட்டு இருக்கேன். வரவே மாட்டேன்ற. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? தானே சொல்லிட்டு இருக்கேன் செயின் வச்சு. அப்புறமா கட்டிட்டு நான் பிரச்சனையை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இது பண்ணிப்பேன். இப்ப எதுக்கு அழுவுற? எதுக்கு இப்ப அழுவுறன்னு கேட்டேன். இங்க வா. எதுக்கு அழுவுற? அழுவாத. சரி வா, அழுவாத வா. சரி வா, அழுவாத பைத்தியம். எதுக்கு இப்ப இவ்வளவு கண்ணு தண்ணி
அழுவாத பைத்தியம், பிராங்க் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், பயந்துட்டியா நீ? அங்க வர கேமரா, பிராங்க் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், காசுலாம் கட்டிட்டேன், வண்டிக்கு ஃபுல்லா கம்மிட் ஆயிடுச்சு, ஃபுல்லா 7 நாள் கழிச்சு வர சொல்லிருக்கான். சரி அதே வச்சு நீ என்ன எப்படி என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் உன்னை பைத்தியம் ஆக்கி விட்டேன். சரி விடு சரி விடு, கூல். சரி விடு, அழுவாத, இதுக்கு எதுக்கு அழுகுற? இது வருச்சு இதுதான் ஒரு சரி காசு கொடுத்து விட்டியே, என்ன பண்ணுவேன்? தொலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என்ன கோவப்படுறியா இல்லையா? வண்டி லோன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, எனக்கு வலிக்குது. சரி உர்ரி, பிராங்க் தாண்டி எடுத்தேன், ஃபுல்லாக கட்டிட்டு வந்தேன், நீ பயப்படாதே. அதுவும் நான் போய் அப்படி தொலைப்பேனா சொல்லு? பிராங்க் தான் எடுத்தேன், மைக்கெலாம் செட் பண்ணியிருக்கேன் பாரு, நான் போய் தொலைப்பேனா? அதெல்லாம் கரெக்டாக கட்டிட்டு வந்துட்டேன் ஃபுல் அமௌண்ட். நம்ம வண்டி லோன் சரி வண்டி லோன் முடிஞ்சிச்சு. அங்கே பாரு, ஹாய் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு சொல்லு. அவர் வேறு எட்டி பார்க்குறாரு. முடிச்சிட வீடியோ வந்து அப்படி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, எங்களோட வண்டி லோன் முடிஞ்சிருச்சு. டாடா, பை பாய்.